கிருஷ்ணா, பச்சைமலைக்கு அந்த பக்கம் மாடுகள்லாம் கொண்டு போயிடாத, யானை இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. நானும் கேள்விப்பட்டேன். முந்தா நாள் கரடி பள்ளத்துக்கு போன யானை கூட்டம் இன்னைக்கு பச்சைமலைக்கு போயிருக்கான். அந்த காராம்பசுக்கு மருந்து கொடுத்துருக்கு, நீ அதை மேயறதுக்கு கூட்டு போக வேண்டாம். குணமாகலையா? குணமாயிடுச்சு, இன்னைக்கு கொட்டையில இருக்கட்டும், மத்த மாடெல்லாம் கூட்டு போ. சரி. வனஜா, வனஜா, இத வரேன். நீ வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். சாப்பாடு கட்டிட்டு இருந்த, இந்தா. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? உனக்கு இஷ்டமான குழம்புதான், மீன் குழம்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டணும். நினைச்சால வாயெல்லாம் ஊறுது. கிருஷ்ணா, என் அப்பா என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு. அதனால உனக்கு என்ன? நீ சம்மதம் சொன்னா தானே? நீ கூடி சீக்கிரம் என் கழுத்துல தாலி கட்டிடு. இந்த பொங்கல் முடியட்டும், உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எங்க அப்பா எதுதாருனா கொன்னுடுவேன். ஐயோ, அல பாரு. ஏய் கிருஷ்ணா, சீக்கிரம் இவ கழுத்துல தாலி கட்டிடு, இல்லனா வேற எவனாவது கட்டிட்டு போயிடுவான். நீ சும்மா இரு, இவளை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். வேடிக்கை பார்க்காம ஒரு நாள் இவன் கூட ஓடி போயிட. நீ வாயை மூடு. ஓளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல, படிப்பும் இல்ல. காதலிச்சா மட்டும் போதாது, தைரியமா வேணும். அதுலதான் ஒரு த்ரில் இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி சரி, நான் போறேன். முத்தனை இலையெல்லாம் கிள்ளாதீங்க, பார்த்து பறிங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரியான growth இல்ல. வருஷத்துக்கு 2 தடவை உரம் போடணும், அதுக்கு தான் நம்ம கிட்ட வழியெல்லாம் போச்சே. என்ன செய்யறது? நான் மேத்யூ சார் கிட்ட சொல்லி சொல்லி தோத்தே போயிட்டேன். அவர் மேல குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் வேணுமே. இந்த எஸ்டேட்டை விக்கிற விஷயம் என்னாச்சு? வர்மா சார் வாங்குறதா பேசினாரு, ஆனா இப்போ அவர் வாங்குற மாதிரி தெரியல. தொழிலாளிங்க எதுவும் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் மேத்யூ சாருடைய இப்போதைய சூழ்நிலை உணர்ந்ததால மட்டும்தான். இருக்கிற காலத்துல கை நிறைய கொடுத்தவராச்சே. இந்த நிலைமை உருவாறதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, வர்மா சாரும் அவர் பிள்ளைங்களும் தான். நம்ம முதலாளி ரொம்ப நேர்மையானவர், அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கும் தகராறு பண்றதுக்கு இவருக்கு வழியே இல்லையே. ஆனாலும் அவரு சம்பளம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் 2 நாள் எல்லாம் செட்டில் ஆயிடும். நான் வரேன். பில் நம்பர் 50 யார் இருக்கா? மாறிமுத்துங்க. சரி, நான் போய் முதல்ல பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அஜய். எப்படி இருக்கீங்க சார்? பெயின் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. டாக்டர் இப்பதான் போனாரு. நான் நம்ம ஃபீல்ட் எல்லாம் சுத்தி பார்த்தேன், அங்க நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லாம இருக்கு சார். நீங்க கொஞ்சம் மனசு வச்சா நம்ம முன்ன மாதிரியே நம்ம டேஸ்ட் முன்ன கொண்டு வந்துடலாம் சார். அஜய், எதுலயும் எனக்கு ஒரு ஈடுபாடுங்கிறதே இல்ல. யாருக்காக நான் இந்த டீ எஸ்டேட் நடத்தணும்னு சொல்றேன். நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கேன், நன்மைகளை மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன். இருந்தும் ஆண்டவன் என்ன தண்டிச்சிட்டான். இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க நான் என்ன தப்பு செஞ்சேன்? விதியை தடுக்க யாரால முடியும்? சரியா 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 ஆண் பிள்ளைங்களும் மனைவியும் என்னை விட்டு போய் தனி ஒருத்தனா அனாதையா நிர்தாட்சியமா என்னை விட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இனி நான் யாருக்காக வாழணும்னு சொல்ற அஜய்? இன்னைக்கு உங்க ஆதரவுல 100கணக்கான தொழிலாளிங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வாழ்றதுக்காவது நீங்க வரணும், அதான் உங்க ஆசை. நான் எஸ்டேட்டை வித்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். 1.5 வருஷமா பிசினஸே டல் ஆயிடுச்சு. ஒழுங்கா கவனிக்காததுனால கடன் ஏறிடுச்சு. எஸ்டேட்டை வித்து கடனை அடைச்சு பாக்கி தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடணும். அந்த வர்மா சார் விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு போனாரு, இப்பயும் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. சுயநலம். விலைக்கு போனாதானே விக்கிறவன் விரும்பி வருவான். விலையை குறைக்கிறதா அந்த வர்மாவோட பிளான். அதுக்கு நான் சம்மதிக்கல. இன்னும் விலையை குறைச்சு கொடுத்தா கண்டிப்பா கடன் தீராது. நம்ம பிசினஸ் இன்னைக்கு விழுந்ததுல வர்மா சாருக்கு அவர் பிள்ளைங்களுக்கு நிச்சயம் பங்கு இருக்கு. தெரியும். அந்த வர்மாவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது. 32 வருஷம் பழக்கம் இருக்கு எங்களுக்குள்ள. இன்னும் 1 வாரத்துக்கு தொழிலாளிங்க பொறுமையா இருக்கலாம், அதுக்கு கோபால் சார் கேரண்டி. பட் அதுக்குள்ள சரியாகலன்னா அவங்க முழு பட்னி ஆயிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் சார். 1 வாரத்துக்குள்ள வேற ஒரு பாம்பே பார்ட்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த வர்மா கேட்டதை விட விலை அதிகம். அது நடக்கும். அந்த கோபால என்ன வந்து பார்க்க சொல்ல. சரி சார். சரி, நான் வரேன். ஓகே. வேண்டாம் லட்சுமி, அவங்கள பணக்காரங்க, ஏமாத்துருவாங்க. அடிப்பொடி புடிச்ச புடியும் கொம்பா பிடிக்கணும். எந்த கொம்பா இருந்தாலும் உடஞ்சா கீழே தான் வேணும். அவரை எத்தனை தடவை எஸ்டேட் பங்களா கூட்டிட்டு போயிருக்காரு தெரியுமா? என்னவோ எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. இது வரைக்கும் அனாவசியமா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினது இல்ல. என் மனசுல பட்டதா சொன்னேன். சரி, நான் வரேன்.
லட்சுமி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதானே உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எதை பத்தி? நீங்க என்ன கட்டிக்க போறத பத்தி. அதெல்லாம் எதுக்கு வனஜா கிட்ட போய் சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா போதாதா? சரி, அதெல்லாம் போட்டோம். நீ வண்டியில ஏறு, நான் டிராப் பண்றேன். நான் வரல, யாராவது பாத்துருவாங்க. பார்த்தா என்ன, நான் உன்னை கட்டிக்க போறேன் தானே. வா. பார்த்து. எல்லாம் போச்சு. பாம்பே பார்ட்டிக்கு எஸ்டேட் அந்த விலைக்கு வேண்டாமா? ஆ? அவங்க அன்னைக்கு பேசின விலைக்கு இப்ப வாங்க மாட்டாங்க. இதுல ஏதோ சதி இருக்கு. அந்த வர்மாவும் அவன் பிள்ளைங்களும் இதுல பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். இனி நான் தொழிலாளிகளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அதுதான் தெரியல. இனிமே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது சார். பசி பட்னியோட எத்தனை காலத்துக்கு தான் போராடுவாங்க? வேண்டாம், இனிமே அவங்க பதில் சொல்ல வேண்டாம். கிடைக்கிற விலைக்கு வர்மா சார்க்கே கொடுத்துடுறேன். சார், வர்றதை வச்சு கொஞ்சமாவது திருப்தி பண்ணலாம். நீங்க தாண்டா என் பிள்ளைங்க. பாம்பே பார்ட்டிக்கு வர வழியே ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துட்டோம். இன்னும் 2 இன்சிடென்ட் நடந்தா மேத்யூ காலி. தொழிலாளர்களை வச்சு பிரச்சனைகளை உண்டாக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்களே ஒரு பிளான் கொடுங்க. அந்த தொழிலாளர் தலைவருக்கான கோபால், அவனை விலைக்கு வாங்கணும். 2 கட்டு நோட் எடுத்த மூஞ்சிலேயே அடிக்கணும். எலும்பு துண்டுக்கு மயங்காத நாய்ங்க இருக்கடா அந்த ஊர்ல. நாளைக்கு ஆரம்பிக்கணும். அப்போ நாளைக்கே தொழிலாளர்கள் வச்சு தேயிலை பறிக்கிறதா நிறுத்தணும் இல்ல? கரெக்ட். அதுக்கு நான் தயார். அப்புறம் அவங்க நடத்துற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நீங்க பணம் தர வேண்டியிருக்கும். நீங்க தயாரா? நீங்க செய்ய வேண்டிய போராட்டத்தை தைரியமா கண்டினியூ பண்ணுங்க கோபால். நாங்க உங்களை பணத்தாலேயே மூடுவோம். ஓகேவா? உங்களுக்கு எதிரா தொழிலாளிகளை தோட்டத்துல வேலை நிறுத்தம் செய்ய வர்மாவுடைய பசங்க இப்ப எனக்கு தந்துட்டு போன பணம் இது. நான் எதுக்கா இந்த பணத்தை வாங்கணும் தெரியுமா சார்? இன்னைக்கு ராத்திரியாவது அவனுங்க கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும்னு தான். நாளைக்கு காலையில வேலை நிறுத்தத்துக்கு பதிலா செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த நோட்டை மூஞ்சில விட்டறிய போறேன் சார். வேண்டாம், அப்புறம் அவன் உன்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பான். அது உன் மகளோட எதிர்காலத்தையே பாதிக்கும். எனக்கு உதவி பண்றேன்னு உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணாத. அவனுங்க அயோக்கியங்க. சார், இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில வர்மாவையும் அவன் பசங்களையும் இங்க வர சொல்றேன். எதுக்கு? அவன் பேசின தொகைக்கு இந்த எஸ்டேட்டை வித்துடுறேன். சார், அவனுங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை எதிர்க்கவோ பழி வாங்கவோ என்கிட்ட சக்தியோ பணமோ இல்ல. தோக்குறதுதான் சரி. மனசார தோல்வியை ஏத்துக்கிட்டா உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்காது. நான் உங்களை வர சொன்னது இந்த கோபால் நீங்க வேலை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத தொழிலாளிங்க எனக்கு எதிராக கை தூக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவங்களுக்காக நான் தோல்வியை ஏத்துக்கிறேன். நீங்க அன்னைக்கு சொன்ன விலை ரொம்ப குறைச்சலா இருக்கு. கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா நாம இந்த டீலை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? மாத்திய சார், அன்னைக்கு நாங்க சொன்ன தொகையே ஜாஸ்தி. உங்களுடைய இப்போதைய பரிதாபமான நிலைமையை பார்த்து தான் நாங்க இதை வாங்க வந்தோம். மூழ்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கடைசியா கிடைக்கிற உயிர் மூச்சு இது. ஒரு 75 லட்சம் ரூபாய் கிடைச்சா நியாயமா இருக்கும். இல்லையா, அன்னைக்கு நாங்க பேசின தொகைக்கா இருந்தா இப்ப ஓகே பண்ணிக்கலாம். இல்லன்னா எங்களுக்கு அபிப்பிராயம் இல்ல. நீங்க வேற யாரையாவது பார்த்து வித்துக்கங்க, எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. இங்க மேத்யூ சார் யாரு? நான் தான். நீங்க? நீங்க சொன்ன விலைக்கே இந்த எஸ்டேட்டை வாங்குறதுக்கு ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. யார் அது? மிஸ் சில்பா ஃப்ரம் USA. அவங்களை கூப்பிட்டுமா? வர சொல்லுங்க.
தான் ஷில்பா. என் செக்ரட்டரி சொன்ன மாதிரி உங்க எஸ்டேட்டை பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற விலைக்கே நான் அந்த எஸ்டேட்டை வாங்க தயாரா இருக்கேன். பிசினஸ் உடனே நடக்கும்னா இன்னைக்கே அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வேற பார்ட்டிக்கு எஸ்டேட்டை விற்கிறதுல உங்களுக்கு எந்தவித ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னதுனால என் எஸ்டேட்டை மிஸ் ஷில்பாக்கே வித்துலான் இருக்கேன். சாரி ஃபார் தி ட்ரபிள். வாங்கடா. அஜய், ஹாய் சிந்து. எப்போ வந்த? நேத்து நான் மட்டும்தான் வந்தேன். மாமாவும் மாமியும் உன் கூட வரலையா? இல்ல, நான் தனியா தான் வந்தேன். திரும்பி போகும்போது பொண்ணைய கூட்டிட்டு தான் போவேன். விசா எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் 16th நம்ம 2 பேரும் இங்க இருந்து போறோம். கல்யாணம் அங்க வச்சுதான். ஓகே, வா வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். ஆண்டி, ஏமா ஒரு லெட்டர் போட்டு வரக்கூடாது? அப்படி வந்தா சர்ப்ரைஸா இருக்காது ஆண்டி. உள்ள வா. ஆஹா, மீன் வாசனை கும்மன்னு இருக்கு. ஆண்டி வச்ச மீன் குழம்புனா அது தனி ருசிதான். இந்த வாயாடி தரமெல்லாம் வேண்டாம். அதுக்காக என்ன புகழவும் வேண்டாம். உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லு. ஆமா, எனக்கு பசிக்குது. சீக்கிரம் ஆண்டி. அதனால என்ன இப்ப சாப்பிடலாம். ஏமா இவ தனியா வந்திருக்காளே, அத பத்தி ஏதாவது கேட்டியா? நீ கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்லமா. சரி சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. சீக்கிரமா சாப்பிடலாம். ஓகே. இந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளினாலும் மேத்யூ சார் தான் உங்களுக்கு இன்னைக்கும் ஜிஎம். நான் இன்னும் 2 வாரத்துல அமெரிக்கா போயிடுவேன். அப்போ நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? அதை என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. மேத்யூ சார் கிட்ட இந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் நான் ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய எல்லா அட்வைஸையும் இவர் தருவாரு. அதையெல்லாம் வச்சு பழைய பெருமையோட நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த எஸ்டேட்டை இந்த ஸ்டேட்லயே நம்பர் 1 ஆக்கணும். உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இந்த எஸ்டேட்டை வாங்கினது எனக்கும் என் தொழிலாளர்களுக்கும் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். என்னன்னு தெரியல, இப்ப எனக்குள்ள ஒரு வேகம் வந்துடுச்சு. சார் எங்க கூட இருந்தா நாங்க உங்க பின்னாடி இருப்போம். எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். May I come in, sir? Please come. Come. What a surprise. உட்காருங்க. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. ஆமா வர்மா சார், நான் நினைச்ச மாதிரி இல்லையே. நீங்க என்ன மாதிரி நினைச்சீங்க? என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? பிசினஸ்ல அப்போ கோவங்கிறது வரத்தான் செய்யும். அத நிரந்தரமா வச்சுக்கிறது சரியில்லை. ராமு ஐயா, 2 காபி கொண்டா. சரிங்க. நானும் அப்படிதான் சார். அப்புறம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த உதவி? மிஸ் இல்ல மிஸ் தானே? ஆமா. என்கிட்ட இருந்து எப்போ உங்களுக்கு உதவி கிடைக்கும். தேங்க்யூ சார்.
நான் எஸ்டேட்டை விலைக்கு வாங்கியிருந்தாலும் இன்னும் 2 வாரத்துல நான் ஸ்டேட்ஸ் போயிடுவேன். நான் முழு பொறுப்பையும் மேத்யூ சார் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அப்போ எப்ப திரும்பி வரீங்க? அது இன்னும் கொஞ்சம் வேலை எனக்கு பாக்கி இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நானே உங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு செய்யறேன். எங்க சார் உங்க பிள்ளைங்க? வீட்ல இல்ல? ஏன் பிள்ளைங்கிறதுக்கு நான் பெருமையா சொல்லல, கடுமையா உழைப்பானுங்க. மூத்தவன் வினோத், அவன் தான் ஃபேக்டரி இன்சார்ஜ். சின்னவன் விஜய், அவன் ஃபீல்ட் ஆபீசரா இருக்கான். அது போட்டோம், உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் எல்லாரும் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்காங்க. நான் அவங்களோட ஒரே பொண்ணு. அவங்களாம் இங்க வர மாட்டாங்க. எனக்கு என்னமோ சின்ன வயசுல இருந்தே இந்த ஊருனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரோட சூழ்நிலை, இயற்கை வளம்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம். அதனாலதான் இங்க ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு நினைச்சேன். சரி, நான் வரேன் சார். எனக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அறிமுகமாகலாம்னு நினைக்கிறேன். ஹை ஹில்ஸ் கிளப்போட ஆனுவல் மீட்டிங் இருக்கு நெக்ஸ்ட் சண்டே. எல்லாரும் வருவாங்க, நீங்களும் வாங்க, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஷியோர். எனக்கும் கிளப்ல மெம்பர் ஆகணுங்கிற அபிப்பிராயம் இருக்கு. நிச்சயமா நான் வருவேன். ஓகே சார். அப்போ இங்க வருவீங்கல்ல? சரி. விமல், நேத்து ஏன் வேலைக்கு வரல? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்துச்சு. தோட்டத்துல தெளிக்கிற மருந்து வாங்குறதுக்காக உன்னை தேடிட்டு இருந்தாரு. அப்படியா? மருந்துதான் நேத்து பாபு கிட்ட கொடுத்து அமிச்சானே, அவன் கொடுக்கலையா? இல்ல, அதனாலதான் மேனேஜர் ரொம்ப கோவப்பட்டாரு. கோச்சுக்கிட்டாரா? நீ வந்த உடனே உன்னை வந்து பார்க்க சொன்னாரு. சரி, வரேன். ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதிக்குள்ள குழந்தை பறிச்சிடணும். இல்லைன்னா இலை முத்தி கெட்டு போயிடும். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ இலை பறிப்பாங்க? குறைஞ்சது 12 கிலோ பறிக்கணும். அதுக்கு மேலேயும் பறிக்கலாம். அவங்க கை வேகத்தை பொறுத்தது. அது சரி, எனக்கு எங்களோட சேர்ந்து இலை பறிக்கணும்னு தோணுது. அதெல்லாம் வேண்டாம் மேடம், என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். தொழிலாளி எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு நேர்லயே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க. குட் மார்னிங். முதலாளியே தொழிலாளியா மாறிட்டீங்க, பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும். உங்களை பார்க்கணும்னு 2 நாளா நினைக்கிறேன். ஆனா ஃபேக்டரியில பிஸி ஆயிட்டேன். அங்க என்ன வேடிக்கை, வேலையை பாருங்க. இந்த விஷயத்துலயும் நீங்க அழகா இருக்கிறீங்க. நீங்க சொல்றது என்ன கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. சேச்சே, நிஜமாதான். அப்புறம் நீங்க எஸ்டேட்ல இருக்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா டீ மேக்கிங்க பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விளக்கமா கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, நானே கத்துக்கிறேன். சரி, நான் போறேன். சரி, எப்போ நீங்க கிளாஸ்க்கு வரீங்க? லேட் பண்ண மாட்டேன், நாளைக்கு வரேன். ஓகே, பாய். பாய். மேடம், தப்பா நினைக்காதீங்க. இவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மனசு முழுக்க விஷமோ விஷம், இவனுக்கும் இவங்க அப்பனுக்கும். உட்கார். நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு என் டாடி அனௌன்ஸ் பண்ண நாள் இது. வாங்க போலாம். ம். வாப்பா வினோத், உட்கார். தேங்க்யூ. என்னம்மா ஷில்பா இவ்வளவு லேட்டு? கிளப்ல வச்சு வர்மா அங்கிள் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேனே. என் டாடி கேரக்டரே அப்படிதான் அங்கிள். எதிர்பாராத நேரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. நானே ஷாக் ஆயிட்டேன். எத்தனை பேருக்கு அடிச்ச? கம்பல் பண்ணதுனால 2. ஓ, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சாரிம்மா. நாளைக்கு எங்க ஆபீஸ்க்கு வர மறந்துடாத.
ஓகே டியர். ஓகே டியர், குட் நைட். உங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு யார்கிட்ட பெக் அடிச்சு. நீ கம்பெனி கொடுக்குறியா? ஓகே அங்கிள். என்ன ஆனாலும் நடக்க வேண்டியது நடக்கும். மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். என் பிள்ளைங்களும் நீங்களும் இந்த வீட்டுல விளையாடினதும் அடிச்சுக்கிட்டதும் எனக்கு நேத்திக்கு நடந்த மாதிரி இருக்கு. அவங்கள ஆசை தீர பாக்குறது கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஆன்ட்டி வீட்ல இருந்து அதுக்கப்புறம் யாரும் வரதே இல்லையா? அவதான் போயிட்டால, அப்புறம் நான் யாருக்கு தேவை? எப்பயாவது அவ தம்பிங்க மட்டும் போன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் அனாதை ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷில்பா வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மக கிடைச்ச மாதிரி. அங்கிள், என்னையும் உங்க மகனை போல நினைச்சுக்கங்க. நான் சொல்றதை கேளு. உன் வாலிப வயசு விளையாட்டுல இந்த அங்கிளுக்கும் தெரியும். அதையெல்லாம் நிறுத்திட்டு எதிர்காலத்தை சிந்திச்சு நடந்துக்க. ஓ, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் அங்கிள். பார்த்து போ, பனி ஜாஸ்தி. ஓகே அங்கிள். குட் நைட். குட் நைட். ஐயா ஐயா, என்ன கோபால்? வினோத் தம்பி யாரோ துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. எங்க? அந்த முதல் திருப்பத்துல. மிஸ்டர் வர்மா, எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும். அதுக்காக நான் வந்தேன். கேளுங்க. வினோத் கொலை செய்யப்பட்டதுல உங்களுக்கு யார் மேலும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னீங்களே, அது சரிதானான்னு இன்னும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நாங்க யாரு கூடயும் எதிரிங்கிற மனப்பான்மையோட இது வரைக்கும் பழகினதில்ல. நீங்க யாரும் எதிரியா நினைக்காம இருந்திருக்கலாம். பட் எதிரிங்க உருவாகிறதுக்கு நீங்களே வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது தெரியுமா? ஒரு சேட்டையும் அவன் கூட்டத்தையும் வினோத்தும் விஜயும் அடிச்சு உதைச்ச சம்பவத்தை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்க பார்த்திருக்கீங்க. நான் ஏன் கேக்குறேன்னா, என்னோட டியூட்டிய நியாய தர்மத்தோட உண்மையா நான் செய்யணும்னா எனக்கு உங்க உதவி கிடைச்சே ஆகணும். சொல்லுங்க, எதுக்காக சேட்டு அடிச்சீங்க? பிசினஸ் விஷயம்தான். பட் நாங்க அதை சீரியஸா எடுத்துக்கல. அதத்தான் நாங்க சீரியஸா எடுத்திருக்கோம். அதனால விசாரணை பாம்பே வரைக்கும் நீண்டு போயிருக்கு. ஒருவேளை சேட்டு இதுக்கு பின்னால இருக்காருன்னு இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நிச்சயமா எங்களுக்கு சேட்டு தான் வினோத்தை கொன்னாங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த எவிடன்ஸ் கிடைக்கல. ஒரு கால் அப்படியே இருக்கலாம். எனவே நாளைக்கு நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகணும். ஓகே சார். அப்போ நான் வரேன். நாளைக்கு வந்துருங்க. இல்லையம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வேண்டாம், அந்த பக்கம் போ. வா. நல்ல மனுஷங்களுக்கு ஆண்டவன் இப்படித்தான் சோதனையை கொடுப்பான். ஆண்டவன் எதுக்கு இப்படி நல்லவங்களை எல்லாம் சோதிக்கணும்? நமக்கு நெருக்கமானவங்களை எல்லாம் எதுக்காக வேதனைப்படுத்தணும் ஆண்டி? எல்லாம் தலையெழுத்து. அந்த ஷில்பா மேடம் பாவம் எவ்வளவு வருத்தப்படுவாங்கல்ல. வினோத் இறந்து போய் இன்னையோட 1 மாசம் ஆகுது. இந்த ஷில்பா மேடம் இன்னும் பங்களா விட்டு வெளியே வரல. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போகும்போது அவளை போய் பாருங்க. சரிம்மா. அவளை பார்க்கும்போது, அவகிட்ட பேசும்போது அவ மனசு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும். சரி போலாமா? நான் வரேம்மா. மேடத்தை பாத்தீங்களா கோபால்னா? மேடம் பங்களாவில் தானே இருப்பாங்க. நாங்க இப்போ மேத்யூ சார் தான் பார்த்துட்டு வரோம்.
அவங்க ஃபீல்ட்ல இருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா ஃபீல்டு 22ல ஒர்க் நடக்குதுல்ல, ஒரு வேளை அங்க போயிருப்பாங்க. ஓஹோ. ஒரு முக்கியமான விஷயம், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறேன். பையன் யாரு? வெளியூரா? இல்ல, நம்ம கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவா? அவன் மாடு மேய்க்கிறவனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். என் மகளுக்கு பிடிச்சிருக்கு, அதான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா வயசான காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துறது யாரு? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்னே. இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாது, எந்த ஊருன்னு கூட தெரியாது. எல்லாம் தெரியும். இனிமே அவனை நானே விலைக்கு வாங்கிட்டு தான் நினைச்சீங்களேன். என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவனுக்கு இந்த ஊர்லயே சின்னதா ஒரு டீ கடை வச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன். அதுவும் நல்லதுதான். என்ன இருந்தாலும் உங்க பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதா நாங்க இந்த ஊரை விட்டு போவோம். நாங்க வரோம். என்ன மேடம் தனியா? சும்மாதான் வீட்டுக்கு போயிருந்தோம். என்னவோ மொடவ தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கைக்கு கிடைச்சது கையை விட்டு நழுவி போயிடுச்சு. மனசுல ஏதோ ஒரு வேதனை. நீங்க இப்படி தனியாவே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். வாங்க இவர் வீட்டுக்கு போலாம். ஆமா, நீங்க போங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஒரு ஆள் அப்பாயின் பண்ணுவோம். நீ ஒருத்தனாவே அவ்வளவு வேலையும் பார்க்கறது கஷ்டம். ஜிஎம் கிட்ட சொல்லுவோம். அதெல்லாம் வேணாண்டா, நாமளே இன்டர்வியூ பண்ணி ஒருத்தனை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். நான் ஃபீல்டுக்கு போறேன், நீங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை. அத உன்னையும் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். என்ன அது? அந்த ஷில்பாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு தோணுது. என் அண்ணனுக்குன்னு நிச்சயம் செஞ்சிருந்த அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறதா? அதனால என்னடா, எத்தனையோ இடத்துல கல்யாணம் நடந்து புருஷனை செத்து போன விதவைகளை அந்த புருஷனுடைய சொந்த தம்பிகளே கல்யாணம் கட்டிக்கிறது உண்டு. இப்போ கூட வினோத் ஷில்பாவை கல்யாணம் செஞ்சுக்கலையே, நிச்சயம் தானே நடந்தது. அவ நமக்கு வேணும்டா. அவளுடைய உதவி மட்டும் நமக்கு இருந்தா நாம இன்னும் பலதையும் சாதிக்கலாம். கேஸ் விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், இத உன் மனசுல வச்சுக்கோன்னு சொல்றேன். இதுக்கு ஷில்பா சம்மதிப்பாளா? அது தெரியாது, அதுக்கும் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். ஹாய் சிந்து. ஹாய். எத்தனை நாளா சொன்ன பார்த்து? எங்க போயிருந்த? நான் அஜய் கூட டூர் போயிருந்தேன். ஏதாவது விசேஷமா? ஐ மீன் எஜுகேஷன் டூர்? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஃபார் டூர். அமெரிக்க வாழ்க்கையில விடுபட்டு இங்க வந்து அன்பான ஆளுங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பான ஆண்களை பாக்குறது மட்டும் தானே, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதுக்காக நீங்க என்ன தேர்ந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஓ, அத பத்தி நான் மறந்து போயிட்டேன். புளோரிடால டீ ரிசர்ச் சென்டர்ல டீ பிளான்டேஷனை பத்தி ஒரு புக் வந்திருக்கான். அந்த புக் உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். அது என்கிட்ட இருக்கே. அத எனக்கு தர முடியுமா? அதுக்கு நான் நிச்சயமா தரேன். அஜய்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். மிஸ் ஆக கூடாது, வீட்டுக்கு வாங்க தரேன். நான் மிஸ் பண்ண மாட்டேன், டோன்ட் வரி. வா. ஓகே. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். என்னது? வேற ஒண்ணும் இல்ல, ஷில்பாவை பத்தி தான். இறந்து போனது என்னோட மகன் தான். ஆனா உயிரோடு இருக்கிற இன்னொரு ஆத்மாவும் இருக்க என் வீட்டுல. சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க. விஜய்க்காக நிச்சயம் பண்ண இந்த கல்யாணத்தை வினோத்துக்கு மாத்திட்டா வருத்தப்படுவேன்னு தெரியும். நான் அவனுடைய அப்பந்தான். அவன் செத்து இன்னும் 2 மாசம் கூட முடியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு யோசனைக்கு வந்தேன். இதுல தவறே இல்லம்மா, இதுவும் ஆண்டவன் சித்தமா இருக்கும். நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இருந்தாலும் உடனே என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். போதும், யோசனை பண்ணி சொல்லு. அப்புறம் நான் வற்புறுத்துறேன்னு மட்டும் நினைக்காத. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்ப கௌரவம், அடக்கம், அமைதி எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு. அதனால சொல்றேன். போமா, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. அந்த பக்கம் உட்காருங்க. இந்தாங்க எடுத்துங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு கூட. கோபாலண்ணா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கும் கல்யாணத்துல கலந்துகிட்டதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கிள், இன்னைக்கே சொல்லிடுறேன், நீங்களும் இங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். நிச்சயமா வருவோமா. ஆனா அமெரிக்காவில கல்யாணத்தை வச்சுட்டு கூப்பிட்டா நான் எப்படிமா வர முடியும்? இருந்தாலும் இங்கே இருந்தே நான் ஆசீர்வாதம் பண்றேன். போதுமா? யாரு? என்ன வேணும்?
விஜய் சாரை பார்க்கணும். எங்க இருந்து வரீங்க? மெரிடி எஸ்டேட்ல இருந்து வரேன். இதோ வர்றாரு. நீ எதுக்கு இங்க வந்த? வா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ இங்க வந்தது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப போ. இல்ல, நான் போக மாட்டேன். இங்க வா. என்ன லட்சுமி இது? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு. நீ போ, நான் சாயங்காலம் வரேன். சாயங்காலம் வரலன்னா நானே வீட்டுக்கு வந்துருவேன். அத அப்புறம் பார்க்கலாம், நீ போ. நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு இப்போ இங்க இருந்து போறியா? ஹாய் விஜய். ஹாய். யார் அந்த பொண்ணு? அது இங்க ஒரு தொழிலாளியோட பொண்ணு. ஆஹா. நம்ம கல்யாணத்தை பத்தி பல தடவை யோசிச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். மேத்யூ சாரை உட்கார வச்சு உங்களை பத்தி அவர்கிட்ட சொல்லணும். நான் நிச்சயமா வரேன். கூடவே நாம பிசினஸ பத்தியும் பேசணும். நான் சில விஷயங்களை பத்தி தீர்மானிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நான் அப்பாவோட வரேன். வேண்டாம். டிசைட் பண்ண வேண்டியது நாம 2 பேரும் மட்டும்தான். நாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொன்னா போதும். ஓகே, பை. லட்சுமி, லட்சுமி, என்னால அங்க வர முடியாது. அதான் பின்னாடி வந்தேன். அப்புறம் இந்த இதை வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு பணம்? இது ஒரு சின்ன அன்பளிப்பு. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன மறந்துடணும். என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நீ பாட்டுக்கு பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. என்ன சந்திக்கவும் வராத. டாடி எனக்கு வேற நிச்சயம் பண்ணிருக்காரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால நீ என்ன மறந்துரு. எனக்கு தெரியும். ஷில்பா தானே அந்த பொண்ணு? கரெக்ட். ஏன் அவ அழகா இல்லையா? தெரியும். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு தோதானவ. ஆனா எனக்கு பணம் வேண்டாம். மறக்கிறதுக்கு எதுக்கு பணம்? நீ அவளையே கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. உன் மேல கேஸ் போடுற அளவுக்கு என்கிட்ட பண வசதி இல்ல. நாம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டோம். ஆனா நான் அடிப்பட்ட பாம்பு. பொண்ண கடிக்காம விட மாட்டேன். வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? அஜய், 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 நீ சிந்துன்னு கூப்பிடு. சிந்து, சிந்து. கண்டதும் என்னானே நானும் தேய்ந்து போகிறேன். இதமாய் வந்த பூங்காற்றே என்னை சாய்த்தாய் வேரோடு, துளியாய் வந்த நீரூற்றே என்னை கரைத்தாய் உன்னோடு. காதல் மோகனம் பாடும் கோகிலம் வானிகளும் வரும். மெல்ல மெல்ல என் இதயம் திருடியே போனாயே நீயும் மறைந்து போனதே. மின்னல் போலொரு பார்வை கண்டதும் என்னானே நானும் தேய்ந்து போகிறேன்.
ஸ்வரகோலம் மதுமொழியில் மனம் வீழ்ந்து மயங்குவதும் இனிய சுகம் உளிகள் மறந்த சிற்பம் உலவும் மலரின் முத்தம் ஆட்சி ஆயிரம் மெல்ல மெல்ல என் இதயம் திருடி போனாயே நீயும் மறைந்து போனதே மின்னல் போலொரு பார்வை கண்டதும் என்னானே நானும் தேர்ந்து போகிறேன் பன்பொழியும் காலம் இது அது கூட குளிர்ந்தது இனிவிடியும் காலையெல்லாம் நான் இருப்பேன் உனது மடி பலகிடமும் விழுந்தது மீன் குழலிசையில் வழிந்தது கண்ணில் வாழை ஏந்தும் பெண்ணை கண்டு நின்றேன் காதல் வானில் நீந்தும் இதயம் கொண்டு வந்தேன் நடக்கும் தென்றலே சிரிக்கும் திங்களே அறையின்னலே மெல்ல மெல்ல என் இதயம் திருடி போனாயே நீயும் மறைந்து போனதே மின்னல் போலொரு பார்வை கண்டதும் என்னானே நானும் தேர்ந்து போகிறேன் இதமாய் வந்த பூங்காற்றே என்னை சாய்த்தாய் வேரோடு துளியாய் வந்த நீரூற்றே என்னை கரைத்தாய் உன்னோடு காதல் மோகனம் பாடும் கோகிலம் வானில் வலம் வரும் மெல்ல மெல்ல என் இதயம் திருடி போனாயே நீயும் மறைந்து போனதே மின்னல் போலொரு பார்வை கண்டதும் என்னானே நானும் தேர்ந்து போகிறேன் அம்மாடி எனக்கு போதும்மா எனக்கு பசி இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். இறங்க மாட்டேங்குதுமா சரி, பாலாவது சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் அதெல்லாம் முடியாது. பாலாவது குடிச்சிட்டு போய் தூங்குங்க. என்ன கோபால் இந்த நேரத்துல? என் மகளோட சிநேகிதி லட்சுமி விஷம் குடிச்சு செத்து போயிட்டா. நான் ஆசைப்பட்ட விவேக என் மனசுல இருந்து பறிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். அவ யாரும் இல்லாத அனாதை பொண்ணு. அவ காரியத்தை நான் தான் செய்யணும். இருங்க தரேன். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் மகன் விஜய், நான் அவனை பார்க்கணும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நாம அங்க போய் என்ன செய்ய போறோம்? போஸ்ட்மார்ட்டம் முடியறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம வெளியில தான் காத்துட்டு இருக்கோம். வருமா போஸ்ட் மார்ட்டம் முடியறதுக்குள்ள நான் அவனை பார்க்கணும். சரி வாங்க வாங்க.
நல்ல பையன். இந்த சின்ன வயசுலயே இப்படி செத்து போயிட்டானே. 2 பசங்க தலையெடுத்து இப்படி ஆகி போச்சு. ஆமா பாவம். என்ன இது? நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும். இந்த சமயத்திலயா? எஸ், இறங்கி வாங்க. விஜயையும் விவேக்கையும் கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? நான் தான். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஷாப் நடத்தின நாகப்பனுங்கிற மெக்கானிக்கையும் அவரோட மனைவி பார்வதியும் ஞாபகத்துக்கு வரும். அவங்களோட மகதான் நான். எஸ், நானேதான். எத்தனையோ பொண்ணுங்களை நாசப்படுத்தின வர்மா சாருக்கு அது மறந்து போயிருக்கும். ஆனா என்னால் அதை மறக்க முடியாதே. எனக்குள்ள அந்த நெருப்பு கொழும்பு இன்னும் குமுறி குமுறி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த சம்பவம் வண்டி நிறுத்து. நாகப்பனுக்கு இவ்வளவு அழகான மனைவி இருப்பான்னு எனக்கு தெரியலையே. ஒரு நாள் நம்ம பங்களா பக்கம் வர்றது. இந்த பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்க வேண்டாம். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏ வர்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? பார்வதி, இவன் பேச்சு ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதுமா. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வண்டி அடியா. மோனா, இதெல்லாம் அப்பாட்ட சொல்லிடாத. நான் சொல்லுவேன். டாடி வந்து அந்த ஆளை நல்லா அடிக்கட்டும். வேண்டாம் மோகனா, உனக்கு அம்மாவை பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். வா போலாம். I am singing in the rain, just shining in the rain, happy again, happy again. ஐயோ, என்னகாச்சு? கொஞ்சம் குடிச்சா நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டேன். தலையில அடிபட்டுச்சு. மோனா, அந்த டவல் எடுத்து வா. எதுக்குங்க குடிச்சீங்க? நீங்க அந்த மாதிரி குடிக்கவே இல்லையே. அப்புறம் ஏன் குடிச்சீங்க? நானா குடிக்கலடி, குடிக்க வச்சுட்டாங்க. யாரு? அந்த வர்மா முதலாளி. எதுக்குங்க? ஜீப்பை கொண்டு போய் பங்களால விடலான்னு போனேன். முதலாளியோட சந்தோஷத்துக்கு கொஞ்சம் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணாரு. வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. அதனால கொஞ்சம் குடிச்சிட்டேன். அந்த வர்மா முதலாளி கூப்பிட்டா எந்த வேலைக்கு நீங்க போகாதீங்க. அவர் நல்லவர் இல்ல. அந்த மேத்யூ சார் வந்ததுனாலதான் அவனை சும்மா விட்டேன். இல்லைன்னா நான் அவனை அங்கேயே கொன்றுவேன். என்னங்க ஏதேதோ பேசுறீங்க? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? ஆமா, அந்த அயோக்கிய பயலுக்கு நீ வேணுமா? ராண்டி பாட்டில உடைச்சு நான் குத்திட்டேன். ஆனா அவன் சாகல. இருந்தாலும் 4-5 உதைச்சிட்டு தான் நான் வந்தேன். அந்த நேரம் மேத்யூ சார் அங்க வந்துட்டார். அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்துட்டேன். இல்லைன்னா அங்கேயே அவனை கொன்றுப்பேன். கொல்லுடா, என்ன கொல்லுட புடுங்கி. வேண்டாம்.
என்னம்மா? பரமா முதலாளி எங்க அப்பா அம்மாவை அடிக்கிறாரு. நீங்க வந்து காப்பாத்துங்க. வா வா, வண்டியில ஏறு, சீக்கிரம் வா. அன்னைக்கு இந்த மனுஷன்தான் என்ன காப்பாத்தினாரு. ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்தாரு. பிள்ளைங்க இல்லாத ஒரு தம்பதி என்ன மகளா தத்தெடுத்து யுஎஸ்ஏ கூட்டிட்டு போனாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு என் வைராக்கியங்களை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இங்க திரும்ப வந்திருக்கேன். எங்க அப்பாவோட அம்மாவோட கண்ணீரையும் ரத்தத்தையும் சிந்தின இந்த மண்ணை சொந்தமாக்குன ஒன்னையும் உன் பிள்ளைங்களையும் பழி வாங்கறதுக்காக வந்தேன். உன் பிள்ளைங்களை கொன்னுட்டேன். அடுத்து உன் உயிரையும் எடுத்துட்டா நம்ம 2 பேருக்குள்ள கணக்கு தேர்ந்துரும். அன்னைக்கு இந்த ஆளை கொல்றதுக்கு எங்க அப்பா முயற்சி பண்ணப்போ நீங்க தடுத்துட்டீங்க. அன்னைக்கு எங்க அப்பாவால செய்ய முடியாதத இன்னைக்கு நான் செய்ய போறேன். எங்க அப்பாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கட்டும். வேண்டாமா, வேண்டாம். சாரி அங்கிள்.